ம், எதுக்கு இப்படி பல்ல பறித்து பறிச்சு இது பண்ணுறீங்க? ஒரு பாப்பா போணுச்சே பத்தாதா? அழகா என்ன செய்யுது உனக்கு? பிஸ்கட்டு பாலெலாம் சாப்பிட்டாச்சு, தூக்கம் வருதா? என் சாமி, இவன் பேர் தான் அழகன். அழகாக இருப்பான் அந்த பிள்ளை, அதனால அழகான்னு பேர் வச்சுருக்காங்க. இவனோட பிறந்தது 9 பிள்ளைங்க. அதில் எல்லாம் போயிட்டு நேற்று கூட ஒன்று செத்து போயிடுச்சு. இதுக்கு ஒரு சோக கதை இருக்குது. என்னென்னா, இங்கே இந்த வீடு கட்டுறதுக்காக இந்த எம்சாண்ட் இருக்குல்ல, அது போட்டு வச்சுருந்ததில் இதுங்க பள்ளம் பறித்து அது உள்ளே படுத்து அது மேலே மண் சரிஞ்சு ஒரு குட்டி செத்து போச்சு. இது பார்த்திங்கன்னாக்கா தலை மட்டும்தான் வெளியில் இருக்குது. இந்த தலை மட்டும்தான் வெளியில் இருக்குது, உடம்பு பூரா மண்ணுக்குள்ளே இருக்குது. இன்னொரு குட்டி தலையெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்குது, இந்த பின்பாகம் மட்டும் கொஞ்சோண்டு வெளியில் தெரிஞ்சிச்சு. வந்து பார்க்குறேன், புல்லை செத்து கிடந்துச்சு. அப்புறமா இதை காப்பாற்றி வெளியில் எடுத்தோன்னே இதுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ வாலாட்டிக்கிட்டு என்னை மேலே ஏறி ஏறி குதிச்சு, சரி இதையாவது காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்ட்டுன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த தங்க பிள்ளைய, இந்த அழகு பிள்ளைய, என் தங்க பிள்ளை. பாரு அம்மா பாரு, ஏன் சோகமாக இருக்கியா? அக்கா வந்து சொன்னாங்க. ஏம்மா பாப்பா இல்லைன்ட்டுனா? இன்னொரு குட்டியே நேற்று ஒருத்தன் வண்டியை ஏற்றி கொண்டுவிட்டான். இதுகளோட வாழ்க்கை ஏன் தான் இந்த மாதிரி இருக்குதோ, அந்த கடவுள் படைச்சி இதுகளை, இந்த மனுஷ ஜென்மங்களை மனுஷன்ற பேரில் மிருகங்களை கூட சொல்ல முடியல, மிருகங்களை கூட ஒப்பிட முடியல. அதுகளை கூட பாசத்தோடு தான் இருக்குதுங்கெல்லாம். அதுகளை கவனித்து பார்த்தா எல்லாம் ஒன்றும் பாசமாக தான் இருக்குது. எப்போயோ ஒரு நேரம் கடிச்சிக்குங்க. ஆனால் அந்த மனுஷ ஜென்மங்க இருக்குதே, கேடுகட்ட ஜென்மங்க, அதை ஒரு உயிரினே நினைக்க மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது? அதுகளெல்லாம் கடவுள்னு ஒன்று இருந்தால் அதுங்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுத்து அதுகளுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுக்கணும். இதுவும் இந்த உலகத்தில் வாழ பிறந்த உயிர்க தானே, இதை போய் இப்படி அநியாயமாக கொல்றமே நம்மளோட திமிர்வாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். அப்படியே கல்லுலையே அடித்து ஒரு பிள்ளைய கொன்று வச்சுருக்குறான் பாவி. நாசமாக போகும். என்ன மனுஷ ஜென்மங்க இதுங்கெல்லாம். மனுஷனாக பிறந்ததுக்கு சும்மா இருக்கலாம். ஏன் சாமியே, நீ பேர் சாமி, நீ அழகா பாப்பா காணன்னு தேடுறியா? பை சொல்லுங்கள். உம்மா கொடுங்க அம்மாவுக்கு. டாட்டா சொல்லி போகிறேன் அம்மா. பாய்.